फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட Paytmல வந்து பாத்தீங்க அப்படினா புதுசா ஒரு அப்ளிகேஷன் ஒன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. அத பத்தின ஃபுல் டீடைலையும் அத பத்தின ரிவ்யூ ஒன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா மொபைல் பேங்கிங் அப்படினு ஒண்ண வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அது மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க Paytmல வந்துட்டு பேமெண்ட் பேங்க் அதாவது ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் அப்படிங்கற ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. இத வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து இந்த Paytm அப்படிங்கற இந்த மொபைல் ஆப் மூலமா தான் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பேங்க் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்க இதுவரைக்கும் உங்களோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்குன்னு ஒரு தனியாவே ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மொபைல் பேங்கிங் அப்படிங்கற மாதிரி தான். நார்மலா நீங்க ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க எப்படி ஒரு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்களோ அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குமோ அது மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு டைரக்டாவே வந்து இந்த ஆப் மூலமா வந்துட்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷனோட பேர் வந்து பாத்தீங்க அப்படினா Paytm பேமெண்ட் பேங்க் அப்படினு நீங்க Play Storeல டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படினா இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஓபன் கொடுக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன டீடைல்லாம் அவைலபிளா இருக்கு அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கற டீடைல் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதும் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணதும் ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்கோட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ வந்துட்டு உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனுக்கான பாஸ்கோட் நம்பரை வந்துட்டு நீங்க இப்போ வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்னோட பாஸ்கோட் நம்பரை வந்து என்டர் பண்ணி என்னோட மொபைல் பேங்கிங் அதாவது Paytm மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு பாருங்க. நீங்க வந்துட்டு உங்களோட Paytm மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்துட்டு லாகின் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு Paytm பேமெண்ட் பேங்க் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல அதாவது ஒரு மொபைல் பேங்கிங்ல என்னென்ன ஆப்ஷன் கொடுக்கணுமோ அது அத்தனை ஆப்ஷனுமே வந்து இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது உங்களோட பாஸ்புக்கை வந்து டைரக்டா இதுல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க வந்துட்டு மணி ஆட் பண்ணனும் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல மணி ஆட் பண்ணனும் அப்படினா ஆட் மணி அப்படிங்கற அந்த ஆப்ஷனும் டைரக்டா கொடுத்திருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைலை இது மூலமா செக் பண்ணிக்கலாம். உங்களோட டெபிட் கார்டு இது வந்துட்டு நீங்க Paytm ஆப்ல போனா கூட உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட PAN கார்டு அப்டேட் பண்ணலனா அத பத்தின டீடைல் இதுல கொடுத்திருப்பாங்க. நீங்க PAN கார்டு சப்மிட் பண்ணீங்க அப்படினா above 50,000 க்கு மேல வரைக்கும் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட சேவிங் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து இதுல செக் பண்ணிக்கலாம். உங்களோட டெபாசிட் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட ATM கார்டு அத வந்து நீங்க பிளாக் பண்றது அப்புறம் வந்துட்டு அதோட பின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்றது இது மாதிரியான ஆப்ஷன்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு செக் புக் வேணும் அப்படினா அந்த செக் புக் அப்ளை பண்ணிக்கலாம். நாமினேட் யாராவது நீங்க ஆட் பண்ணனும் அப்படினாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து உங்களோட ப்ரொஃபைல் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களை பத்தின டீடைல் வந்து இதுல வந்து டிஸ்ப்ளே ஆகும். இது மூலமா நீங்க வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட நேம் இத பத்தின டீடைல் எல்லாமே நீங்க வந்துட்டு பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்துட்டு நீங்க எடிட் பண்ணனும் இல்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணனும் அப்படினாலும் நீங்க இந்த ஆப்ஷன் அதாவது உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பாஸ்புக் இந்த பாஸ்புக் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்புக்ல வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்குது எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க இது மாதிரியான டீடைலை வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு Paytm அப்படிங்கற அந்த ஒரு அப்ளிகேஷன்ல உள்ள ஆப்ஷன் வந்து உள்ள வந்து உங்களுக்கு கொலாபரேட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுக்கு வந்து டைரக்டாவே வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா டைரக்டாவே எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க. அதாவது ஆட் மணி நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க மணி ஒருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே வந்துட்டு நீங்க இது மூலமா ஈஸியாவே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட டெபிட் கார்டு டீடைல் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அன்வான்டட் அதாவது Paytm மொபைல் அப்ளிகேஷன் மூலமா கொடுத்திருக்கிற அந்த மாதிரியான ஆப்ஷன் எதுவுமே இதுல கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு என்னென்ன டீடைல் வந்து தேவைப்படுதோ அந்த டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அப்ளிகேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க வந்துட்டு டைரக்டாவே உங்களோட Paytm ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட வந்துட்டு நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கற டீடைல் வந்து கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching.